அட பாவிங்களா, அத்தனையும் நடிப்பா கோபால்? ஐயோ சாமி, இந்த டீம் அந்த டீமை பழி வாங்கிட்டாங்க. எல்லாம் பிளான் போட்டு சோழியை முடிச்சிட்டாங்க. உப்பு சண்டைக்காக வந்த 2 ப்ரோமோவும் வெத்து. இவங்களோட நடிப்பு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தெரியுமா? ஒருத்தனும் உள்ளுக்குள்ளே வர ஒரு கான்வர்சேஷனையும் நம்பாதீங்க, எல்லாம் பேசி வச்சுட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் தோணுது. அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாரும். புரியுதா? நான் கூட இந்த புள்ள பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதே, அதில் கேள்வி கேட்குதே, இதில் கேள்வி கேட்குதே அப்படின்னு பாசிட்டிவாக போகலான்னு நினச்சேன். நிரூபிச்சிட்டிங்க. நீங்கள் உங்கள் தோழியோட மிகப்பெரிய தோழின்னு நிரூபிச்சிட்டிங்க. ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். ஃபேக்காக பண்ணுறது, இது பண்ணுறது, ஒரு விஷயம் பண்ணுறது. ஃபுட் அப்படின்ற விஷயத்தில் இன்றைக்கி பண்ணது எனக்கு என்னமோ அவங்க பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு ஃபீல் தான் வருது. அதை பண்ணியிருக்க வேண்டாமோன்னு தோணுச்சு. பட் இவங்களும் ஆப்போசிட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஓவரால் கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்மல் பிக் பாஸ் வீடு, சூப்பர் டீலக்ஸ் வீடுக்கு சொல்லணும்னு நினச்ச கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே, மனிதாபிமானம் இல்லாத ஆட்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வெறிஞ்சோறு தான் சாப்பிட்றோன்றதில் ஆரம்பிச்சு அனைத்து விஷயங்களுமே பேசணும்னு ஆரம்பித்து சண்டேல பேசி முடிச்சிட்டாங்க. யார் யார் சண்டை போட்டுக்கிட்டா? இவங்களே பேசிக்கிட்டாங்க, இவங்களே சண்டை போட்டுக்கிட்டாங்க. கனி, பிரவீன், நம்ம எஃப்ஜேலாம் எவ்வளோ உப்பு அள்ளி போட்டான்னு எஃப்ஜேக்கே தெரியல. அந்த அளவுக்கு உப்பை மாற்றி மாற்றி அள்ளி அள்ளி ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி போட்டு அதை சாப்பிட விடாத மாதிரி பண்ணாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்காரங்க உட்காந்து சிக்கனில் எலும்பு கூட விட மாட்டாங்க போல் இருக்கு. அதையும் அடித்து நிமித்துறாங்க. ஏண்டா உப்பள்ளி போட்டால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் நினச்சிங்க, நிமித்துறோம்டா அப்படின்னு நிமித்துறாங்க. அரோரா, வியானா, இவங்க எல்லாரும். ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா இது வெறும் பொய்யான ஒரு செட்டப்புக்காக நடக்கப்பட்ட ஒரு விஷயம். பாராட்ட வேண்டிய விஷயங்கள் யார் யாரை? ஒன்று, இந்த விஷயத்தில் நியாயத்தை நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சண்டை போடுறாரு. யாருக்கிட்ட? நம்ம பிரவீன் சண்டை போடுறாரு ஆதிரை கிட்ட. நீ கிச்சன் டீமே கிடையாது, நீ எதுக்கு இதை கேட்டு சண்டை போடுற அப்படின்றது தான் பிரவீனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம்ல அப்படின்னு வாட்டர்மெலன் இது பண்ணுறாரு. பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் அவங்க மேல் இருக்கக்கூடிய வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு கமருதீன், ஏன்னா அவங்க கூட ஆல்ரெடி ஒரு உரசல் உருவாயிருக்கு இல்லையா, அவங்க அந்த இதில் நாமினேட் பண்ணாங்கல்ல இவரை, அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ எதுக்கு உள்ளே போய் கேள்வி கேட்குற, நீங்கள் எந்த டீமு அப்படின்னு அதை இது பண்ணுறாரு. நியாயத்தை கமருதீன் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, பட் அதையும் இது பண்ண முடியல. பாரு பக்கெட்டோட என்ன செய்யறாங்கன்னா, அந்த புள்ள மேல் இருக்கக்கூடிய வன்மத்தை யாரு? நம்மளு அவங்களதான் பிடிக்கலையே, இவங்க ஏற்றி விட்டுருக்காங்களே, கலையரசன் எல்லாம் உட்காந்து ஏற்றி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பஞ்சாயத்து போயிருக்கு. பூர்ணிமாவோட தோழியா இருக்கக்கூடிய அவங்கள பாருக்கு சுத்தமாக பிடிக்கல வச்சு பக்கெட்டோட ஆரம்பிச்சு விட்டாங்க. இந்த சாப்பாடை இவங்க எந்த வீட்டுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க. பாருங்க, எங்கிருந்தியா வருவ? அவவே சால்வாய் சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, வீலே அடிச்சுக்கிறாங்க, ஃப்ரீயாக விட்டுறலான்ற பாயிண்ட்டுக்கு வந்தாலும் பாரு அந்த இடத்துல வேணும். பக்கெட்டோட போட்டுச்சு பாரு ஒரு போடு கொக்கா மக்கானு. மொத்தத்தில் இந்த டாஸ்க்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்த அனைத்து விஷயங்களும் செட்டப்பு. எஃப்ஜே இருக்கார்ல, எஃப்ஜே இப்ப வேற ஒரு விஷயம் சொல்றான். எஃப்ஜே சண்டையை போட்டு எல்லாம் இது பண்ணி என்ன சொல்றான்னா, இந்த இதுக்கு பாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை தான் உள்ள போய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆதிரை, நீ போகாத, நீ பிரச்சனை பண்ணு, போகாத அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு டீலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஆதிரை, எஃப்ஜே, அரோரா, இவங்க 3 பேரும் எங்கேயாவது கனெக்டடா அப்படின்றத பாருங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், கமருதீனும் நம்ம ஆதிரையும் வெளியவே தெரியும், அவங்களுக்கு சொல்லி வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்.